ஹாய் டியர்ஸ், வெல்கம் டு ஒரு பக்கம் சமையல். இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி என்னன்னு சொல்லுங்கள். புரட்டாசி மாதம் நான்வெஜ் கிடையாது, ஸோ ஒன்லி வெஜிடேரியன் தான். இப்போது தேங்காய் பால் ரெசிபியும் அது கூடவே சிக்கனுக்கு ஈக்குவலாக டஃப் கொடுக்கக்கூடிய மீல் மேக்கரோட கிரேவியும் பார்க்கலாம். ஒரு குக்கரில் கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க, தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் இதில் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ இதெல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சமாக சோம்பு சேர்த்துட்டு பொரிஞ்சதுக்கு அப்புறமா 1/2 கிலோ அரிசிக்கு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை உள்ளே நல்லா சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துட்டு 4 பச்சை மிளகாய், காரத்துக்கு நம்ம இதை மட்டும் தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ என்னோடய காரத்துக்கு நான் 4 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்லா கலந்துட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 1.5 ஸ்பூன் போட்டு அதையும் நல்லா கலந்து விட்டுட்டு, ஆனியன் வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆக வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட் அந்த டிரான்ஸ்பரண்ட் ஆனாலே நமக்கு போதும். இப்போ இது கூட ஒரு கொத்து புதினா தலையை போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்து இது அப்படியே இருக்கட்டும். இப்போ தேங்காய் பால் வந்து 1/2 மூடி எடுத்து நல்லா அரைச்சி பால் எடுத்து வச்சுருக்கேன். நான் 2 கப்பு இந்த டம்ளரில் 2 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். ஸோ இதுலேயே 3 டம்ளர் தண்ணி நான் சேர்த்துக்கிறேன். என்னோடய அரிசிக்கும் நான் பண்ணுற மெத்தடுக்கும் கரெக்டாக இருக்கும். இப்போ இது நல்லா கலந்துட்டு விசில் போட அரிசி வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடியே நான் நல்லா வாஷ் பண்ணி 20 மினிட்ஸ் ஊற வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்துட்டு லைட்டாக ஜென்டிலாக கலந்து விட்டுட்டு உப்பு காரமாக சரி பண்ணிக்கோங்க இந்த டைமில். இப்போது விசில் போடாமல் குக்கரை ஜஸ்ட் மூடிட்டு ஒரு கொதி வந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் குக்கரை நல்லா ப்ராப்பராக மூடிட்டு விசில் போட்டு ஒரே ஒரு விசில் வந்தால் போதும், வெயிட் பண்ணலாம். இப்போ நம்ம கிரேவி செஞ்சிடலாம். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய், கொஞ்சம் பெப்பர் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடானோ அதில் அன்னாச்சி பூ, பட்டை, கிராம்பு, 2 ஏலக்காய் போட்டுக்கலாம். அரைச்சி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி பேஸ்ட்டையும் உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ ஒரு விசில் வந்துருச்சு. நம்ம இந்த சாப்பாடு ரைஸ் ரெடி. அதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது அந்த கிரேவி வதங்குறதுக்குள்ளே இதில் நம்ம தேங்காய், கொஞ்சமாக கசகசா, சோம்பு, முந்திரி போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது இது வெங்காயம், தக்காளி வதங்கிடுச்சு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்துடலாம். அந்த பச்சை ஸ்மெல் எல்லாமே போகணும். ஸோ அந்தளவுக்கு இதை நம்ம நல்லா கலந்து எடுத்துக்கலாம். இந்த கேப்பில் தேங்காவை நம்ம அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நல்லா வேகணும் மசாலாக்கள், இல்லைனா நமக்கு பச்சை ஸ்மெல் வரும். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போது மீன் டைம் நம்ம மீல் மேக்கருக்கு கொஞ்சமாக தண்ணி வந்து லைட்டாக அந்த பபிள்ஸ் ஆகும்போது வரைக்கும் சூடு பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு மீல் மேக்கர் எடுத்து அதில் போட்டு 1 நிமிஷம் வேக வச்சு எடுத்து நம்ம ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சுருக்க மசாலாவில் போட்டு நல்லா இதை மிக்ஸ் பண்ணிடலாம். அந்த மசாலாக்கள் எல்லாமே மீல் மேக்கர் நல்லா ஒட்டி வந்தால் தான் நமக்கு அது நல்லா காரசாரமாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்துட்டு இதை மூடி போட்டு கரெக்டாக ஒரு 5 to 10 மினிட்ஸு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை கொதிக்க விடலாம். இப்போ எனக்கு ஒரு 6 மினிட்ஸ் போல் ஆகிடுச்சு. நான் ஓப்பன் பண்ணி பார்த்தேன் அப்படின்னா நல்லா சலசலன்னு கொதிச்சு வந்திருக்கு. இப்போது அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பேஸ்ட் இது உள்ளே கலந்து மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுட்டு திரும்ப மூடி போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் கொதிச்சா போதும். தேங்காய் ஊற்றுனதுக்கப்புறமா நிறைய நேரம் கொதிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லி அவசியம் கிடையாது. ஒரு 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. என்னோடய கிரேவி பாருங்கள், எனக்கு இந்த கன்சிஸ்டன்சி போதுமானதாக இருக்குது. ஸோ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சமாக புதினா இலையை மேலே தூவிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளுடைய மீல் மேக்கர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அண்ட் ரைஸுமே ரெடி ஆகிடுச்சு, தேங்காய் பால் சாதமும். இப்போ நம்ம அதை டேஸ்ட் பண்ணலாம். இப்போ நம்ம கேஸ் ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா பாருங்கள், சாதம் எவ்வளோ அழகாக ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் நல்லா பலன்னு வந்திருக்கு. அந்த தண்ணியோட ரேஷியோவும் கரெக்டாக இருக்குது. அவ்வளோதான், நம்மளோட சாதமும் இந்த கிரேவியும் வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம். டாடா.